friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹைட்ரோபோனிக்ஸ்ங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்ல. தண்ணில வந்து செடி வளர்க்கறது தான் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ்லயே வந்து நிறைய மெத்தட் இருக்கு. டீப் வாட்டர் கல்ச்சர், அப்புறமா வந்து எப் அண்ட் ஃப்ளோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம வந்து ஏரோபோனிக்ஸ் மாதிரி பண்ண போறோம். நம்மளோட இந்த மெத்தட்க்கு அக்வேரியம்ல வைப்போம்ல ஏர் ஸ்டோன், அது வந்து நமக்கு வேணும். நான் வந்து இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல ஊற வைக்க போறேன். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீதி எல்லாம் பண்ணலாம். நமக்கு வந்து மூடி வச்சிருக்க ஏதாச்சும் ஒரு பக்கெட்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னர் வேணும். இதில் வந்து நான் வந்து 6 இது வைக்க போகிறேன். 1 2 3 4 2 டிரான்ஸ்பரண்ட் எடுத்திருக்கேன், வைக்க போகிறேன். இப்போ நான் இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு கட் பண்ண போகிறேன். பொதுவாக வந்து நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து வெளிச்சம் பட்டது அப்படின்னா கீழே வைக்கக்கூடிய தண்ணியில் வந்து ஆல்கே பாசி வளரும். அதனால் வந்து வேறு ஏதாவது டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த வேரெல்லாம் எப்படி போகுதுன்னு காமிக்கிறதுக்காக இது எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்து பெரிய பெயிண்ட் டப்பா மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேலஸில் இருக்கிறப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன பால்கனி தான் இருக்கும். அப்போ வந்து நிறைய செடி வளர்க்கணும்னு ஆசை எங்களுக்கு. அப்போ வந்து நமக்கு அவ்வளோ இடம் இருக்காதுல்ல, அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படி நெருக்கி வச்சுருப்போம். 2 கல் வச்சுருப்போம். அது மேலே ஏறி தான் வந்து தண்ணி ஊற்ற முடியும், ஏன்னா வந்து போகிறதுக்குலாம் இடம் இருக்காது. அப்புறமா எக்ஸ்ட்ரா செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பண்ணது தான் வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்லாம் அப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய மிளகா செடி அதெல்லாம் வந்து வளர்த்தோம். அப்போ வாங்கினது தான் அந்த நிறைய மோட்டார் அதெல்லாம். ஆனால் அந்த ஏர் ஸ்டோன் வந்து போயிடுச்சு. நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம், அதனால அது போயிடுச்சு. அதனால தான் ஏர் ஸ்டோன் புதுசாக வாங்கினோம். மீதியெல்லாம் வந்து அதில் உள்ளதே நிறைய இருக்குது. அதனால் அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருந்தோம். அதனால் யூஸ் ஆகுது. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று வந்து ஓட்ட போட்டாச்சு. மீதியை நான் போய் வெளியே போடுறேன், ஏன்னா இந்த ஸ்மோக் வந்து ரொம்ப மோசம். இப்போ ரொம்ப இருட்டிடுச்சு, அதனால தான் வெளியே இருந்து எடுக்கல. ஹஹா, இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது. மீதியெல்லாம் வெளியே போய் போட்டுங்க. இது பேர் வந்து ராக் உல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் இதில் தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் சரி, வீடியோக்காக வந்து இது வைக்காமல் டிஷ்யூ பேப்பரில் வைக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறது ஃபஸ்ட் டைம். இதில் மாதிரி வைக்கும்போது நமக்கு 100% வளரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மண்ணெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, அந்த செடி வளர்கிறதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஏதாவது பெபிள்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து கிளே பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லா அக்வேரியம் கடைகள்லையும் கிடைக்கும். பிளான்டட் அக்வேரியம்ஸ்க்கும் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். ஒரு பேக்கெட் தான் வாங்கினோம். அதுலேயும் வந்து இன்னும் ஒரு 1/4 போல் மீதி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணதையும் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. நம்ம இதை வந்து மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம இது எதுவுமே வந்து மாற்றிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதெல்லாம் வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து சும்மா நார்மலான ஒரு பிளாஸ்டிக் கப் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சுற்றி நிறைய ஓட்டை போடணும். அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி செடி தொட்டி கிடைக்கும்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோபோனிக்ஸ்னே வந்து நெட்டட் பாட்ஸ்ன்னு கிடைக்கும். வெறும் நெட்டு மாதிரியே இருக்கும். நம்ம வந்து இந்த கொலாண்டர்லாம் இருக்குல்ல, அந்த ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் வச்சுருக்கோம். ஆனால் வந்து சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா நம்ம அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் அப்படி நெட்டு மாதிரியே இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஓட்டை போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து வேருக்கு வந்து நல்லது. அதனால தான் வந்து நிறைய ஓட்டை போட்டுட்ருக்கேன். எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். நடுவில் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் வைக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட அந்த பெபிள்ஸையும் வாஷ் பண்ணிடலாம். இதுதான் இல்லை, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சீடு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டான டிஷ்யூ இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்னதாக வச்சுருக்கேன். நான் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பட்டாணி, அப்புறமா கேரட், அப்புறமா இது வந்து அந்த கீரை, இது வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கத்திரிக்காய், அப்புறமா வந்து மிளகா செடி. இது வந்து மிளகா, கீழே வந்து ரூட் போகணும். கேரட் இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சது கிடையாது, ஹைட்ரோபோனிக்ஸில் வச்சது கிடையாது. அதனால் இது நான் வந்து ட்ரையல் தான். ஒரு 4-5 விதை வச்சுருக்கேன். அது எப்படி பெனிட்ரேட் ஆகி போகும்னு தெரியல. மற்றதெல்லாம் கன்ஃபார்மாக வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ரேடிஷும் கேரட்டும் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்.
அதனால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எப்படி அது ரூட் விட்டு பெருசாகும்னு தெரியல. 4 ஓகே போதும் 4 எல்லாம் போட்டாச்சு. போதும்னு நினைக்கிறேன். நம்ம மீதி வச்சு பார்க்கலாம். இது வந்து ஃபிஷ் டேங்க் மோட்டரில் நம்ம வந்து இந்த ஏர் ஸ்டோனை மாட்டி வைக்க போகிறோம். அம்மாக்கு ஒன்றும் பண்ண தெரியாதுடா. ஆமாம். இன்னொன்று ஏன்டா ஒர்க்கால வரலையே. ஆமாம், இங்கே எப்படி ஓட்டம் வந்து இங்கே ஒரு ஓட்டம் வந்திருக்கு, அதனால இது ஒர்க் ஆகலை. இது எப்பயோ கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒர்க் ஆகும். ஃபஸி ஓரளவுக்கு செட்டப் பண்ணியாச்சு. இனி வந்து கடைசி ரொம்ப முக்கியமான பொருள் வந்து ஃபர்டிலைசர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா தண்ணியில் வந்து எந்த வித நியூட்ரியன்ஸும் கிடையாதுல்ல, அதனால நம்ம வந்து அது யூஸ் பண்ணால் தான் செடிகளுக்கு வந்து வளர முடியும். அதுக்கு நம்ம வந்து வாட்டர் சால்யூபிள் உரம் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து தண்ணியில் கரையக்கூடிய உரம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து சொல்லியிருக்க அளவு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 to 10 grams per 4 liter ஃப்ரெஷ் வாட்டர். இவ்வளோ தண்ணிக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டான அளவு. நான் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து தண்ணி மாற்றணும். அப்போ வந்து புதுசாக நம்ம வந்து உரம் போடலாம். அது வரைக்கும் இது போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி தானே வச்சுருக்கோம், அதனால் இது போதும். இந்த ஏர் பம்ப் வந்து நம்ம எப்போவுமே தண்ணி லெவலுக்கு மேலே தான் வைக்கணும். ஒருவேளை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா தண்ணி சைஃபன் ஆகி இந்த மோட்டருக்குள்ளே போயிடும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மேலே தான் வைக்கணும். இப்போ நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து சின்னதாக ஓட்டை போட்டு அந்த டியூபை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து அந்த இது பேஸ் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இந்த செடி தொட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியில் படாமல் கொஞ்சம் தூக்கி தான் இருக்கும். ஏன்னா வந்து இது டீப் வாட்டர் கல்ச்சர் நம்ம பண்ணல, ஏரோபானிக்ஸ் மெத்தட் பண்ணுறதுனால அது மேலே தான் இருக்கும். கீழேருந்து வரக்கூடிய அந்த சாரல்லே வந்து இங்கே மாய்ஸ்சர் வந்து ஃபுல்லாக இருக்கும். அதுவே வந்து போதுமான அளவுக்கு இருக்கும் அந்த செடி வளர்கிறதுக்கு. இதை வந்து போய் வச்சிடலாம். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லைட் போட்டு லைட்டுக்கு கீழே நம்ம வைக்கணும். வெளியே வைக்கும்போது ரொம்ப வெயிலுக்கு கீழே அப்படி சுள்ளுன்னு அடிக்க வெயில் கீழே நம்ம வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு வீட்டுக்கு சைடில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வெயில் கம்மியான இடத்துல வைக்கணும். இல்லைனா வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆயிரும். போய் வச்சுட்டு எப்படி ஜெர்மினேட் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் கன்ஃபார்மாக வரும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வளர்த்துருக்கோம். இது ரெண்டு தான் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. இப்போது நம்ம முளைக்க போட்டு கரெக்டாக 5 நாள் ஆகியிருக்கு. முள்ளங்கி மட்டும்தான் முளைச்சிருக்கு, மீதி எதுவுமே வந்து முளைக்கல. முள்ளங்கியில் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ வந்து மொத்தத்தில் 7 நாள் ஆகியிருக்கு. கீரை வந்து ஜாலியாக முளைச்சிட்ருக்கு. இப்போது கீரையில் வந்து கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி மீதி எல்லா செடியும் வந்து இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. கேரட்டில் வந்து ஒன்று மட்டும் வந்திருக்கு, எட்டி பார்க்குது இப்போ தான். மீதி கத்திரிக்காவும் மிளகாவும் வந்து இன்னும் முளைக்க ஆரம்பிக்கல. இப்போ வந்து நம்ம முளைக்க போட்டதுலேருந்து 10 நாள் ஆகியிருக்கு. பட்டாணி வந்து நல்லா வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு குச்சி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. அதை வந்து அப்படியே பிடிச்சி அது வந்து ஏறிடும். இன்னைக்கு நம்மளோட ஹைட்ரோபானிக்ஸில் வச்ச செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கீரை அப்புறமா வந்து அந்த பட்டாணியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த 2 செடி மட்டும் சின்னதாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கு ரூட் எங்கே இருக்குது? கீழே அவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தியா? ஆமாண்டா, பார்த்தேன்டா. வேரெல்லாம் நல்லா கீழே வரைக்கும் வந்திருக்கு, நல்லா பெருசாகிருக்கு. இப்போ வந்து மொத்தத்தில் 22 நாள் ஆகியிருக்கு. எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. முள்ளங்கி செடி வந்து இன்னும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு, நல்லா பெருசாக அந்த இலையெல்லாம் வந்திருக்கு. கேரட்டுமே நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறமா வந்து கீரை வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பட்டாணி வந்து நல்லா பெருசாகி மேலே போயிட்டுருக்கு. நான் வந்து அந்த வேர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வேர் வந்து எவ்வளோ கீழே வரைக்கும் வந்திருக்குன்னு. அப்படியே தண்ணி நோக்கி போயிட்டுருக்கு. கத்திரிக்காய் செடி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் தெரியாமல் கைப்பட்டு உடஞ்சிடுச்சு. அதனால் வந்து நான் ராக் உள்ள முளைக்க போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இங்கே வச்சிடுறேன். எல்லா செடியும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளோட பட்டாணி செடியை பார்த்தோம் அப்படின்னா
பூ பூத்து ஒண்ணுல வந்து காய் வந்திருக்கு, இந்த மாதிரி சின்னதா வந்திருக்கு. மொத்தத்துல வந்து ஒரு 4 பூ பூத்துச்சு. அதுல வந்து ஒண்ணுத்துல வந்து பெருசா ஒரு பட்டாணியோட அந்த பாட் வந்திருக்கு. இதுக்கு அப்புறமா தான் உள்ள வந்து அந்த பட்டாணி வைக்கும். மீதி இன்னும் 3 பூ இருக்கு, மறுபடியும் நிறைய பூ வந்துட்டு இருக்கு. கீரை வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அந்த இலையெல்லாம். அந்த இலையே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்ல கிறிஸ்பாக இருக்குது. பாருங்க சம்மல்ல இதை வந்து நம்ம பேபி ஸ்பினாச் மாதிரி இந்த ஸ்டேஜில் கூட நம்ம பறித்து யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட போட்டோன்னு வச்சுருக்கேன். இது வந்து செகண்ட் வச்சதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மிளகா செடி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெருசாக இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளோ வேர் போட்டிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சம்மல்ல கேரட்டும் அப்படி தான், கேரட்டுக்கும் நல்ல வேர் வந்திருக்கு. ஆனால் வந்து என்ன பிரயோஜனம், அது க்ரிப் வேணும்ல, அதுக்காக போயிருக்கும். கீரையோட வேர் வந்து இந்த எவ்வளோ செம்ம வேர் இல்லை. ஆனால் வந்து இதோட வேரை நான் எடுக்கல, பட்டாணியோட வேரை நான் எடுத்து காமிக்கல, நான் அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். ஓ, இன்னும் ஒரு நாள் வந்து உரம் போட்டேன், தண்ணி மாற்றிட்டு கொஞ்சம் உரம் போட்டேன். வச்சுருவோமா? பிளேட்டில் போட்டு. பறிச்சிருக்கோம், இதை வச்சு நம்ம வந்து சாம்பார்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட மிளகா செடி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து நிறைய பூ பிடிச்சிருக்கு. இதில் வந்து நிறைய பூ வந்திருக்கு. இதில் வந்து காய் வரப்போகுது. இங்கே ஒரு மொட்டு இருக்குது, இங்கே மொட்டு இருக்குது. இதில் பார்த்தோன்னா அவ்வளோ மொட்டு இருக்குது. மிளகா செடி வந்து ரொம்ப நல்லா வரும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வளர்க்குறப்போ மிளகா செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தோம். இது வந்து ரேடிஷ் மட்டும் நம்ம கப்பில் வச்சதுனால அதுக்கு வளர இடம் இல்லை. மேபி வேறு ஏதாச்சும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். வந்து ரொம்ப மேபி இதுக்கு வந்து நம்ம கீரை யூஸ் பண்ணோன்னா அதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது, இது வந்து வரல. அதே மாதிரி கேரட்டுமே வந்து வேர் பாருங்கள் எவ்வளோ போயிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலாம், ஆனால் நான் வந்து சரி வீடியோ காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ தான் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு கேரட். இந்த மாதிரி அதுக்குன்னே விற்கும்ல ராக் உல், இது வச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சதுனால இது வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. நான் அவ்வளோ வந்து அதால் பிடிக்க முடியல, ஆனாலும் நல்லா வரும், பட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதை வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். நம்ம வந்து குட்டி கப்பில் வச்சதுனால கேரட்டுக்கும் முள்ளங்கிக்கும் இதுக்கு மேலே இடம் இல்லை. இது வந்து நமக்கு, இது வந்து ஹாப்பி கோகோக்கு போய் கொடுத்துடலாம். முன்னாடியெல்லாம் காலையில் வெளியவே வராது, ஈவினிங் டைமில் தான் வெளியே வரும் வெயில் காலத்தில். இப்போ வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் வந்து இங்கேயே உட்காந்துருக்கோம். இப்போ வந்து நிறைய பறவைகள் வருது. இந்த செடியில் வந்து ஒரு காய்க்கும், நிறைய காய்க்கும். லைட்டாக கலர் வர்றதுக்கு முன்னாடி இந்த பறவைகள் வந்து எடுத்துரும். நமக்கு வந்து எப்பயாச்சும் தான் கிடைக்கும். காலையில் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு 4-5 பறவைகள் ஓடிட்டு இருக்கும். இது நல்லா இருக்கும். டேய் அது ஏன் கீரைடா, டேய் சரி சாப்பிடு. கொக்கோ ஹாப்பி கொஞ்சம் கொடுப்பியான், அவ்வளோதான். ஹைட்ரோபோனிக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டிலே வந்து ஏதாச்சும் ஒரு பக்கெட் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய டப், ஒரு ஏர் பம்ப், அப்புறமா வந்து தண்ணி கொஞ்சம் உரம் இருந்துச்சுனால ஈஸியாக வளர்த்துடலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய்.
minute. 1 minute ஆர்டிஸ்ட்டுக்கு 1 minute. Okay. Then we outside. ஓகே எல்சா Sister Elsa is trying to come too with it. சிஸ்டர் எல்சா வராங்களா சரி And Anna. நான் தானா சரி நீ The real one. ஓ நான் டூப்ளிகேட்டடா அப்போ The real one. அப்போ நான் டூப்ளிகேட்டடா அதனால ஹைட்ரோபோனிக்ஸை நம்ம வைக்கும்போது நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் வேருக்கு அதனால வேர் வந்து சிங்கிங் கிளாஸ் அப்போ அங்கே சிங்கிங் காம்படிஷன் நடக்குது போயிட்டு வரியா நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைனில் நிற்கிறாங்க சீக்கிரம் போ 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 ஓடி போ ஆமாம் உனக்கு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போ My baby. ஆமாம் ஆமாம் அங்கே தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வானே நீ சொல்லிட்டு இருந்தேன் எங்கேயோ ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன் That's a hot girl, baby. எல்லாரும் கிச்சனை விட்டு வெளியே போங்கடா சரி தாங்க 5 minutes நீ அமைதியாக இருந்தீங்கன்னா அம்மா வந்து உனக்கு சாக்லேட் தருவேன் சரியா I don't like chocolate. சாக்லேட் பிடிக்காதா அப்புறம் கேசரி Yeah. மண்ணில் வந்து நிறைய பாக்டீரியா இருக்கும் ஆமாம் Amma, first you got to sing the song. சரி சிங் பண்ணி ஸ்கூலில் தூங்க போட்டுருவோமாடா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போ That's when we wake up. அப்போ தூங்குற மாதிரி ஒரு பாட்டு பாடட்டா ஆராரோ That's when we wake up. அதாண்டா பாட்டு ஆராரோ ஆரிராரோ மண்ணில் வந்து ஒரே பாக்டீரியா பூச்சி புழுக்கள் Amma, டேய் நீ சும்மா போடா Amma, that's when we wake up. அப்புறம் நான் பேசண்டமாடா But push it is talk. Quiet. Shh. She was sweet. உனக்கு பொம்மை ஸ்கூல் தூங்குறதுக்காக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு குவாய்ட்டாக இருக்கணும் The sweet, sweet, the sweet. She's so much tired. Now we can talk. மறந்து போச்சு மண்ணில் வந்து சும்மா இருக்கட்டா No, we wake up. What is sound that? நான் தான் தூங்க போறீங்களா சரி சீக்கிரம் தூங்க போட்டு Sweet, but sweet, sweet, but sweet. மண்ணில் வந்து நிறைய பூச்சி புழுக்கள்லாம் Let's wake up. Again. Who is waking me up again? Sweet, but sweet, sweet, but sweet, 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 sweet. She almost did. Don't think what. You gotta wait. பீட்ரூட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துரும் பீட்ரூட் பீட்ரூட்ல ரேடிஷ் ஐயே